பிரீத்தி ரிலாக்ஸ் ப்ளீஸ். பிரீத்தி இதெல்லாம் கண்டுக்காத. என்ன பிரீத்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. பாட்டி கண்ணை மறைச்சு நீங்க 2 பேரும் இந்த வீட்டை சுத்தி சுத்தி லவ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா நான் பாட்டி முன்னாடியே விக்ரம் ட்ரெஸ்ஸ போட்டு கெத்தா நின்ன பாத்தியா? என்ன விக்ரம், நான் பண்ண மாதிரி உன்னால என்னைக்கும் பண்ண முடியாது. இப்ப இல்ல நீ பண்ணுவேனா? எங்க இந்த ட்ரெஸ்ஸ போட்டு போய் நில்லு பாப்போம். தில் இருக்கா? அப்படி நீ நின்னுட்டா நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். உன்னால முடியாது. விக்ரம் ட்ரெஸ் போட்டு நின்னு பாரு, பாட்டி செருப்பால அடிப்பாங்க. ஏன்னா உனக்கு இந்த உரிமை கிடையாது. எனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு. பிரீத்தி, உனக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா எதுவும் நிரந்தரம் கிடையாது. முதல்ல நீ விளக்கு போட்ட, ஆனா திரும்ப அதே விளக்கு நான் ஏத்துனல. மோதிரத்தை முதல்ல விக்ரம் உன் கையில தான் போட்டான், ஆனா இப்போ அது என் கையில இருக்கு. அதே மாதிரி இப்போ உனக்குன்னு இருக்கிற விக்ரம், உன் மனசுக்குள்ள இருக்கிற விக்ரம் நாளைக்கு எனக்கு சொந்தம். அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். விக்ரம் என் கைக்கு வர வரைக்கும் நான் ஓயவும் மாட்டேன், உன்னை சும்மாவும் இருக்க விட மாட்டேன். ஏய், விட்ட என்னடி பேசிட்டே இருக்க? இப்ப என்ன இந்த ட்ரெஸ் நீ போட்ட அவ்வளவுதானே? இரு. நீ போட்ட ட்ரெஸ்ஸ நீயே பொறுக்கிட்டு போடி. ஓ, நீ போட்ட இந்த துணியை வேத்தோட விருப்பம் இல்லாம தான் எரிச்சிருக்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்த உன்னையும் எரிக்க தயங்க மாட்டேன். இப்போ இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ எனக்கு பொண்டாட்டி ஆக முடியாது. எப்பவும் என் பிரீத்தி மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி. விக்ரம், நீ எல்லா ஜென்மத்திலையும் இந்த பிரீத்தியை உன் பொண்டாட்டி ஆக்கிக்கோ. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா இந்த ஜென்மத்துல நான் மட்டும்தான் உனக்கு பொண்டாட்டி. இத நீ இல்ல யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. பர்த்தா? நாகு, சீக்கிரம் வா. வை, இங்க வை. இன்னும் கொஞ்சம். நாகு, புதினா சட்னி சூப்பர். என்ன சாப்பிடு. சாவடிச்சிருவேன். அத்தை, சாப்பிடும் போது போன் பேசக்கூடாது நீங்க தானே சொன்னீங்க. இப்போ நீங்களே பேசுறீங்க. முக்கியமான போன். ஓ, சொல்லுங்க. ஹலோ மேடம், நாளைக்கு வாக்கின் இன்டர்வியூ இருக்கு. உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண தான் மேடம் கால் பண்ணேன். ஓ, சரி. கொஞ்சம் பிரபு சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நானும் விக்ரமும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறோம். ஓகேயா? ரைட், தேங்க்யூ. அம்மா, பிரபு சார் ஆஃபீஸ்க்கு வராரா? ஆமாம்மா. அவர் எதுக்குமா வராரு? அது நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. அவரு சின்ன சின்ன இன்டர்வியூக்கெல்லாம் வர மாட்டாரே. அவரு வர அளவுக்கு அப்படி என்ன போஸ்டிங்? ஆமாம்மா, பெரிய போஸ்டிங் தான்.
சேல்ஸ் ஹெட். அதுக்கு தான் நம்ம சவுந்தரராஜன் இருக்காரே. அது நீ ஊர்ல இல்லைல்ல, அதான் இவ்வளோ கன்ஃபியூஷன். அவருக்கு யூஎஸ்ல ஒரு பெரிய ஆஃபர் வந்துருச்சுமா, அங்கே உடனே போய் ஜாயின் பண்ணணும்னாரு. நானும் ஒத்துக்கிட்டேன். பாட்டி, பிரபு சாரை வர வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்புறம்? ஆமா பாட்டி, நாமளே கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்பா, என்னப்பா சொல்ற? பாட்டி, சேல்ஸ் ஹெட்டுக்கு தகுதியான ஆள் நம்ம வீட்லயே இருக்கும்போது நாம எதுக்கு இன்டர்வியூலாம் வைக்கணும்? நம்ம வீட்லையா? அப்படி யார் இருக்காங்க? அத்தை, மாப்பிள்ள என்னதான் சொல்றாரு. நம்ம வீட்டில் என்ன தவிர புத்திசாலி வேற யார் இருக்கா? என்ன சந்திரிக்கா நான் சொல்றது? உங்களை இல்லை. நான் இல்லையா? கேட்டுச்சு. இதெல்லாம் கரெக்டாக கேட்கும், நான் சொன்னா கேட்காது. என்ன? ஒன்றும் இல்லை. சொல்லியா, யார் இருக்கா? பாட்டி, அது நம்ம பிரீத்தி தான். பிரீத்தியோட பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிப்பும் நாலேஜும் கண்டிப்பாக அந்த போஸ்டிங்க்கு சரியாக இருக்கும். அவள் தான் அந்த போஸ்டிங்க்கு ஆப்டாக இருப்பான்னு எனக்கு என்னமோ தோணுது. ஓகே, ரைட், கரெக்டுப்பா. என்ன விக்ரம், நீ வீட்ல இருந்து செலக்ட் பண்றதா இருந்தா யார செலக்ட் பண்ணணும்? ஸ்ரீஜாவை தானே செலக்ட் பண்ணணும். அவ பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல மாஸ்டர் டிகிரி, கோல்டு மெடல் வாங்கியிருக்கா. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? அது மட்டும் இல்ல விக்ரம், அவ உனக்கு வைஃப் ஆக போறவ. அவ சேல்ஸ் ஹெட்டா இருந்தா உனக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அதை விட்டுட்டு பிரீத்திய போய் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க. ஏன் விக்ரம் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பிசினஸ் வேற, லைஃப் வேற. இந்த வேலைக்கு பிரீத்தி தான் சரியா இருப்பா. பிரீத்தி ஃபாரின்ல படிச்சவ, அவ அறிவுக்கு என்ன குறைச்சல்? அவ ஒவ்வொரு பிரச்சனையையும் அப்ரோச் பண்ற விதமே தனி. அவளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. பிரீத்தி தான் அந்த போஸ்டிங்க்கு சரியா இருப்பா. அவளை விட பெஸ்ட் இங்க யாருமே இருக்க முடியாது. அண்ணி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இருங்க. உனக்கு மட்டும் இங்க இருக்கிற எல்லாம் தெரியுமா? நீ சொன்னா நான் சும்மா இருக்கணுமா? 1000 தடவை சொல்லுவேன், நாலேஜ்ல ஸ்ரீஜாவை விட பிரீத்தி தான் ஒரு படி மேல. அண்ணி, பிரீத்தி வெறும் வேலைக்காரி. அவளுக்கு அவ்வளவு பெரிய போஸ்டிங் எல்லாம் தர முடியாது. அந்த போஸ்டிங்க்குன்னு ஒரு தகுதி இருக்கு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆனா உன்ன பிரீத்திய வேலைக்காரி வேலைக்காரின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அவ என்ன நாகு மாதிரி எடுபடியா, இல்ல 10 பாத்திரம் தேய்க்கிறவளா? பிரீத்தியும் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல கோல்ட் மெடல் வாங்கினவ. அவ அத்தையோட பர்சனல் செக்ரட்டரி. அவ ஒன்னும் வீட்டை கூட்டி பெருக்கிற வேலைக்காரி கிடையாது. தங்கச்சி என்ன ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு போல இருக்கு. நம்ம பொண்டாட்டி அடிச்சு தும்சம் பண்ணுது. அண்ணி, அவ என்னதான் படிச்சிருந்தாலும் இந்த வீட்டை பொறுத்தவரை வேலைக்காரி தான். ஆனா ஸ்ரீஜா அப்படி இல்ல. இந்த வீட்டுக்கே எஜமானி ஆக போறவ. அவ தான் அடுத்து இந்த கம்பெனிய பாத்துக்கணும். அவளுக்கு தான் இந்த போஸ்டிங்க தரணும். பிரீத்தி எதுக்கு தேவையில்லாம இவளை வச்சா கம்பெனி ஒண்ணும் இல்லாம போயிடும். ஸ்ரீஜா விட பிரீத்தி ஒண்ணு மட்டும் கிடையாது. சொல்ல போனா ஸ்ரீஜா இந்த வீட்ல ஏதாவது உருப்படியா ஒன்னாவது பண்ணிருக்காளா? ஆனா பிரீத்தி எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கா. ஏன்
நம்ம குடும்ப மானத்தை எத்தனை தடவை காப்பாத்தி இருக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் பிரீத்தி தான் இதுக்கு பெஸ்ட் சாய்ஸ். என்ன நீ ரொம்ப பேசிட்டே இருக்கீங்க? ஸ்ரீஜாவுக்கு தான் போஸ்டிங் கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க கூட கூட பேசிட்டே இருக்கீங்க. ஏன் எனக்கு பேச உரிமை இல்லையா? உனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கா? நீ இந்த வீட்டு பொண்ணுனா நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ. சொல்ல போனா உன்னை விட எனக்கு தான் உரிமை அதிகம். அண்ணி, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. ஏய், உன் மரியாதை எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏய், என்ன இது? எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உட்காருங்க, உட்காருங்கன்னு சொல்றேன். இப்ப என்ன, ஸ்ரீஜாவா பிரீத்தியா, யார் இந்த போஸ்டிங்க்கு பெட்டர்னு தெரியணும், அவ்வளவுதானே? தொழில் விஷயத்துல வேண்டியவங்க வேண்டாதவங்க எதுவுமே கிடையாது. திறமை அடிப்படையில தான் நான் செலக்ட் பண்ணுவேன். இதையும் அப்படித்தான் பண்ணுவேன். இவளோட திறமைய திகார் ஜெயில் வார்டன் கிட்ட கேட்டா தெரியும். ஸ்ரீஜாவும் பிரீத்தியும் மற்ற எல்லார் கூடயும் சேர்ந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணட்டும். அதுல யார் பெஸ்ட்னு பிரபு சார் செலக்ட் பண்ணட்டும். எனக்கு இந்த 2 பேர்ல யார் வந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான். யார் பெஸ்டோ, யாருக்கு தகுதியும் திறமையும் அதிகமா இருக்கோ அவங்கள பிரபு சாரி செலக்ட் பண்ணுவாரு. ஓகே, 2 பேரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. இத பாருங்க, நீங்க இந்த வீட்டுக்கு வேண்டியவங்கன்னு எந்த காரணம் கொண்டோ தயவு செஞ்சு அடையாளம் காமிச்சு கொடுக்காதீங்க. என்ன அட்டன் பண்ணுவீங்கல்ல? ஓகே. சந்திரிகா, கல்பனா, இந்த பிரச்சனைய இதோடு முடிச்சுக்கங்க. மறுபடியும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ஓகேயா? ஆமா, சொல்லிட்டேன். அந்த டிஷ்யூ கொடுப்பா. என்ன மேடம் பண்ண போறீங்க? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல, கொஞ்சம் பொறுமையா இரு. டேய், என்ன பாக்குற? நீ பார்த்த, அதான் நானும் பார்த்தேன். அந்த மாதிரிலாம் பார்க்க கூடாது, தப்பு. நீ வேற ஸ்ரீஜா எப்படி பாஸ் பண்ணுவான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீ ஒருத்தன். டேய், அதுக்கு தான் என் சந்திரிகா இருக்கால்ல, அவ பார்த்துப்பா. நீ மூடிக்கிட்டு இரு. சரி சரி. மேடம், அந்த பிரபு சார் ரொம்ப நேர்மையானவர். அவர்கிட்ட எதையும் கொடுத்து கரெக்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி மேடம் அதுல நான் பாஸ் பண்றது? சொன்னதா, பிரபு சார் இப்ப நம்ம டார்கெட் இல்ல. பிரபு சார் கிட்ட என்ன பேசினாலும் சரி, பணம் கொடுத்தாலும் சரி, ஒரு பதிலும் வராது. ஆனா அவரோட பிஏவ நாம வேலைக்கு வாங்கலாம். பிரபு சாருடைய பிஏ கோபிகா, அவன் நான் சொல்லிதான் பிரபு சார் கிட்டே ஜாயின் பண்ணான். நான் என்ன சொன்னாலும் கேப்பா. அவகிட்ட பேசி என்ன क्वेश्चन அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீஜா, நீ நாளைக்கு உள்ள போன உடனே அவர் கேக்குற எல்லா கேள்விக்கும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு போஸ்டிங்க வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். செம்ம ஐடியா மேடம். மேடம், சொல்லுங்க மேடம். எப்படி இருக்கிற கோபிகா? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். இப்போ பிரபு சார் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லதா போச்சு. நானும் அத பத்தி தான் பேச வந்தேன். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன மேடம், உங்களுக்கு இல்லாத ஹெல்ப்பா? நீங்க என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன். நாளைக்கு எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு இன்டர்வியூக்கு வரா. அவ தான் அதுல பாஸ் பண்ணணும். என்ன மேடம் இப்போ சொல்றீங்க? முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஏதாவது பண்ணிருப்பேனே.
இப்போதான் நான் அவர்கிட்ட நாளைக்கு இன்டர்வியூ வரலன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் மேடம் நாளைக்கு பிரபு சார் மட்டும்தான் வருவார்னு நினைக்கிறேன். யார் வேணாலும் வரட்டும். ஆனா நாளைக்கு என்ன கொஸ்டின் கேட்க போறாருன்னு தெரிஞ்சே ஆகணும். மேடம் அது கொஞ்சம் கஷ்டம். அது அவரா முடிவு பண்றது. அது யாருக்குமே தெரியாது. அவ்வளோ சீக்கிரட்டா இருக்கும். எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? பண்ணலாம் மேடம். அது எனக்கே தெரியாது. தெரிஞ்சா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பேனா? வேற எதுவுமே பண்ண முடியாதா என்ன? மேடம் ஆஃபீஸ் கீ கூட என்கிட்ட இல்ல. அது இருந்தா கூட நானே क्वेश्चंस போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிடுவேன். क्वेश्चंस ஆபீஸ்ல தான இருக்கு? ஆமா மேடம். ஆபீஸ்ல எங்க இருக்கு? மேடம் பிரபு சார் ரூம் உள்ள போன உடனே ஒரு ரேக் இருக்கும். அதுல 3வது ரோல பச்சை கலர் ஃபைல்ல இருக்கும் மேடம். அதுல தான் இருக்கும். சரி நான் பாத்துக்கிறேன். மேடம் வெளியில தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். என்னாச்சு மேடம்? அவளால முடியாதான். நாம தான் ஏதாவது பண்ணணும். யோ கீ இல்லாம பூட்டு திறந்து ஆபீஸ்க்குள்ள போக முடியுமா? நீங்க வேற நாங்கெல்லாம் திகார் ஜெயிலியே வேற எதை கேட்டாலும் திகார்னுமா. டேய் மூடிக்கிட்டு கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. முடிச்சிடலாமா? சப்ப மேட்ருமா. சரி அப்போ நீ நேரா பிரபு சார் ஆபீஸ்க்கு போ. உள்ள போன உடனே ஒரு ரேக் இருக்கும். அந்த ரேக்ல 3வது ரோல ஒரு பச்சை கலர் ஃபைல் இருக்கும். அதுலதான் அந்த क्वेश्चन பேப்பரும் இருக்கும். அதை மட்டும் எடுத்துட்டு வா. சரி செஞ்சிடறேம்மா. எனக்கு பிரபு சார் ஆபீஸே தெரியாதே. டேய் பிரபு சாராவது உனக்கு தெரியுமா? எனக்கு சின்ன தம்பி பிரபு நல்லா தெரியுமே. சந்திரிகா இவனை நம்பி அனுப்பாத, சொதப்பிடுவான். வேற யாராவது நல்ல திருடுனா பாரு. இந்த நேரத்துல திருடனுக்கு நான் எங்க போவேன்? வேணும்னா நீ கூட போயிட்டு வா. சந்திரிகா என்ன பார்த்தா திருட மாதிரி தெரியுதா உனக்கு? இவரை பார்த்தா மைசூர் மகாராஜா மாதிரியே தெரியுது. ஏன் நேரண்டா? உனக்கு தான் பிரபு சாரோட ஆபீஸ் தெரியும்ல? தெரியுமா? வாயா போலாம். டேய் நீ என்ன இவ்வளவு பாசமா கூப்பிட மாட்டியடா? அட வாயா போலாம் வாயா. டேய் வரேன் இருடா. சந்திரிகா வேட்டை நாயோட போறேன், வெற்றியோட வரேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணு. அடிச்சி வா வா வா. எப்படி போகுது பாரு. டேய் நாயே சைலண்டா போடா. ஐயோ டேய் போடா போடா. நேரா போடா. நேரா போயிட்டே இரு. போடா. யோ உனக்கு உண்மையிலேயே இடம் தெரியுமா இல்ல என்ன வச்சு காமெடி பண்றீங்க? ஆமா இவர் பெரிய நாகேஷ், இவரை வச்சு காமெடி பண்றாங்க. டேய் இங்க தான்டா எங்கேயோ பிரபு சார் ஆபீஸ் இருக்குது. என்னடா குறுகுறுன்னு பாக்குறேன்? அதான் ஆபீஸ் இருக்குன்னு சொன்னியே அதான் பாக்குறேன். டேய் அதோ வாட்ச்மேன் தூங்குறான் பாருடா. அதான்டா பிரபு சார் ஆபீஸ். கொஞ்சம் இருடா வரேன். யோ உண்மையிலேயே வா. சத்தியமாடா. இரு வரேன். எங்க போற? வாட்ச்மேனை எழுப்பி கேட்டை திறக்க சொல்ல போறேன். ஏன் பிரபு சாருக்கு போன் பண்ணி சாவி எடுத்து கொடுக்க சொல்ல. நல்ல ஐடியாவா இருக்கே. யோ நம்ம என்ன வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம்? திருட வந்திருக்கோம் ஐயா. டேய் நீ தாண்டா திருட வந்திருக்க. நீ உன் பொண்ணுக்காக திருட வந்திருக்க. நான் உனக்கு ரூட்டு காட்ட வந்திருக்கேன். இந்த செட்டு சேர்க்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சரி சரி காம்பவுண்ட் எதிரி குதிச்சு உள்ள போலாம். நான் எகிரி குதிச்சுடுவேன். உன்னால முடியுமா? டேய் நான் காலேஜ்ல ஹைட் ஜம்ப்ல ஃபர்ஸ்ட்டா. எல்ஐசி பில்டிங்கே எகிரி தாண்டவன். ஐ வா நீ முதல்ல குதி, அப்புறம் நான் வரேன். என்ன மாட்ட வச்சு நீ தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? ஆடி வா போ. என்னையா அது? டேய் உள்ள என்னடா தங்கமும் வைரமுமாவா வச்சிருக்கான்? இவ்வளோ பெரிய ஆபீஸ், இதுக்கு ஒரு செக்யூரிட்டி, இதுல ஒரு பூட்டு, எத்தனை தடங்கள். என்ன இருந்தா என்ன, அதுக்கும் என்கிட்ட கைவசம் ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? இரு. டேய் வருதுக்குட்டி, நீ திருடன்றத ப்ரூவ் பண்ணிட்டடா. தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப வழியாத போய் தொற போட. ஓட்ட தெரியுதாடா? தொறடா. கொஞ்சம் தள்ளி இருடா. டேய் சீக்கிரம்டா. Hetu.
ஏன்டா க்ளோஸ்ல மூஞ்ச காட்டி பயமுறுத்துற? டேய் வரதுக்குட்டி, என்னதான் இருந்தாலும் நீ வித்தக்காரன்டா. இந்த பக்கம் கதவு திறந்து இருந்தாலும் அந்த பக்கம் பூட்டை திறந்து தான் வருவன்னு வந்த பாத்தியா? சூப்பர் ராணி. ஐயா பாளையங்கோட்டை ஜெயில கத்துக்கிட்ட பாடம். டேய் இதெல்லாம் உனக்கு பெருமையாடா பண்ணாட. வாடா வந்த வேலையை பாப்போம். வா. ரேக்ல இருக்குன்னு சொன்னாங்களே. டேய் இதோ இருக்குடா ரேக். சூப்பர் சூப்பர் ஏன்றா சூப்பர். 1 2 3 ஏன்றா 1 2 3. டேய் இது காலியா இருக்கேடா. இது ஏன்டா என்ற? இதுல இருந்து எண்ணலாம். 1 2 3. இதான்டா 3. இல்லையா இதான்டா இதான்டா பரோட்டா அதுலயா? டேய் டேய் 2 3. இதோ பச்சை கலர் ஃபைல். இதோ பச்சை கலர். இதுவும் பச்சை கலர் தான்டா. யோ இத போடியா. இதுல தான் இருக்கு. என்னடா பாருங்க.